நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கடைசியில் உன் முடிவு என்னதான் கருப்பு? முடிவே முடியாது. என்ன கருப்பு? நான் மறுபடியும் சாக்கடைக்கு திரும்பி வர தயாரா இல்ல. இங்க பாரு கருப்பு, கோயிலு கான்ட்ராக்ட்னு போனேன், அதுல உனக்கு என்ன வருமானம் கிடைச்சு? எல்லாமே லாஸ் தானே, சொல்லு. இத பாரு கருப்பு, நம்மலாம் உண்மையில வந்தவங்க, திரும்பவும் இன்னொரு வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு கருப்பு, உங்க பசங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க, வர வர செலவும் அதிகமாகும், பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால நான் சொல்றத கேளு. நீங்க என்னதான் சமாதானம் சொல்லுங்க, நான் வரமாட்டேன். கருப்பு, இப்படி பேசினா நீ கேட்க மாட்டேன், வா தனியா பேசுவோம். வா. இத பாரு கருப்பு, இந்த ஒரே ஒரு டீலை மட்டும் முடிச்சேன்னு வச்சுக்கேன், உனக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், லைஃப்ல நீ செட்டில் ஆயிடலாம். வேண்டாப்பா, அப்படி வர பணம் எனக்கு தேவையில்லை. இப்போதான் நான் மனுஷனா இருக்கேன், இதில் இருக்க நிம்மதி அதில் இல்லை. அது இல்லாமல் எங்கள் மச்சான் சின்ன மாமான்னு எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கேவலமாக போயிடும். நான் நேர்மையாக வரணும்னு ஆசைப்படுறேன், விட்டுருங்க, நான் வரேன். என்ன கருப்பு இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? பார், நாம சந்திக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும், வரேன். தனோ, சொல்லுங்க மாமா. நீ கேட்ட சோப்பு இல்லை, இதான் இருக்கு. சரி வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கிட்டு வரேன், நீ அங்கே இரு. நிம்மதியா இருந்தாலும் விட மாட்டானுங்க. மானசோர் போறேன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் என்ன பண்றாங்க? யோ மாமா, ஐயோ வாயா இங்க, வாயா. கருப்பு கண்ணில் பட்டமே, இப்ப என்ன பண்றது? தனத்தை வேற பார்த்தா தொலைஞ்சோம். யோ வாயா, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஒரு ஜூட்டு. யோ 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 மாமா, இல்லையா? யோ மாமா, யோ யோ யோ, வண்டி திருப்பியா, திருப்பு. அப்படியே போ போ போ. ஒண்ணு போயா. யோ யோ. போடி மாமா போ. சன்னியாசியா வாழ்றேன்னு சொல்லிட்டு சம்சாரியா வாழ்ந்துட்டு இருக்கியா? வடமனா வச்சாங்கிட்ட பத்த வைக்கிறேன். இன்னைக்கு இருக்கடி உனக்கு ஆப்பு, வைக்கிற வேட்டு. யோ சீக்கிரம் போயா, அவன் பார்க்க போறான். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க மாமா? சொன்னா கேட்கணும், நான் சொல்றேன்ல. செல்லம்மா, அப்படி பார்க்காதம்மா. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உன் காலில். இப்போ உனக்கு யாரோட உயிர் வேணும்? யாரோட உயிர் வேண்டாம்மா, வேண்டாம். இந்த பாரு, உன் கோபம் நியாயம்தான், அதை இப்போ என் மேலே காட்டணும். என் பொண்ணு உள்ள இருக்காம்மா, ஏறக்குறைய இப்போ நான் நடுத்தருவில் நிற்கிறேன். நாங்கள் செஞ்ச தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த பாருமா, நீ மனசாட்சி உள்ளவ, எங்க மேல கொஞ்சமாக இறக்கப்படுவேன்னு நம்பிதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீதான் ஏதாவது உதவி பண்ணணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பாம்புக்கு பால் வாக்க நான் தயாரா இல்ல. முதல்ல போயிடு. செல்லம்மா,
நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம இப்படி அலட்சியப்படுத்தினா எப்படிம்மா? எதுக்கு கேட்கணும்? என்ன கேட்க வந்திருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாத? கோர்ட்ல ஏறி நான் சாட்சி சொல்ல போது உன் பொண்ணுக்கு சாதகமா சாட்சி மாத்த சொல்ல வந்திருக்கேன், அப்படித்தானே? ஆமாம்மா, உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீ சாட்சி சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம். எதுவும் சொல்லாம இருந்தாலே போதும். என் பொண்ணு கடற்கரையை சுடலேன்னு சொல்ல வேண்டாம். அவ சுட்டதை நான் பார்க்கலேன்னு சொல்லு, அது போதும். என் பொண்ணு நானும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். அங்க இருக்கிற யாராவது ஏமாத்தி பொழைச்சுக்குவீங்க, அவ்வளவுதானே? இல்லம்மா, இல்ல. இந்த பாருமா செல்லம்மா, நடந்த தப்புக்கெல்லாம் நாங்க மட்டும்தான் காரணமா? நல்லா யோசிச்சு பாரு. கடற்கரை என்ன சொன்னா, ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, ஆனா பண்ணிக்கல. அந்த கோபத்துல ஸ்னேகா அன்னைக்கு கிரகப்பிரவேச வீட்டுல பிரச்சனை பண்ணா. ஏம்மா, நீயும் பார்த்துட்டு தானே இருந்த? அந்த மணியரசும் சோலையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணை எவ்வளவு தூரம் அடிச்சு அவமானப்படுத்தினாங்க. அந்த ஆவேசத்துல தான் உன்னை கொல்லணும்னு வீட்டுக்கு வந்தா. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருமா, எல்லாத்தையும் மறந்துரு. நாங்க எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறோம். நீங்க என்கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை தவிர நான் மாத்தியும் சொல்ல மாட்டேன், மறைச்சும் சொல்ல மாட்டேன். செல்லம்மா, நீ முதல்ல இங்க போ. நீ மட்டும் இந்த உதவியை செஞ்சேன்னா பதிலுக்கு நான் உன் குழந்தை. இங்க இதுக்கே வந்த? எங்க அண்ணனை கொல்ல வந்தியா? இல்லப்பா, நான் செல்லம்மாவை பார்க்க வந்தேன். அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. யோ, நான் இதுக்கு உன் மேல சந்தேகப்படக்கூடாது. நீ என்ன பெரிய மகாத்மாவா? எங்க குடும்பத்தை அழிக்க வந்தவன் தானே நீ? நான் மணியரசு, அக்கா, இவனை நம்பாத. இவன் நம்ப வச்சு கழுத்தறுத்துருவான். போன்னு சொல்றேன்ல, போ. நான் என் பொண்ணுக்கா உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கேன். செல்லம்மா சரின்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். போக மாட்டேன்? மாட்டேன். போயா? போயேன்னு சொல்றேன்ல. மாட்டேன். போக மாட்டேன்ல? ஐயோ, மணியரசு, மணியரசு, விடு, விடு மணியரசு, விடு. என்ன பண்றீங்க? என்னடா இது? விடு, விடு மணியரசு, விடுக்கா, நான் கவலைப்பட மாட்டேன். விடு. நான் சொல்றதை கேளு மணியரசு, விடு. விடு மணியரசு, விடுன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி நடந்துக்கிற? சார், இது ஹாஸ்பிடல் சார், சத்தப்படக்கூடாது. தவசே, அவ என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறப்பவே முதல்ல போயிடு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. போயிடுங்க. செல்லம்மா, முதல்ல போய் பாரு. பேசாத. போய் என்னால உனக்கு பெரிய உதவி இருக்கு. வாங்க. நான் உனக்கு உதவி செய்ய முடியும். போங்க தவசி, உன்னை போங்க. காப்பாத்து. போ. நான் உனக்கு உதவி செய்வேன். என் பொண்ணு காப்பாத்தணும். நீ செல்லமா சொல்லிட்டால. சரி, போங்க. இடத்த காலி பண்ண. வெளிய வாங்க. சரி, சரி, போங்க. அம்மா, பொண்ணு தேடி சரி, வந்தேன். போங்க. கூப்பிட்டு வெளிய வாங்க சார். போங்க ரேகா, போங்க. என்ன சார், எல்லாரும் உன்னை கை விட்டாங்க. இது ஹாஸ்பிடல் சார். ரேகா, கூட்டிட்டு போங்கம்மா, கூட்டிட்டு போங்க. சத்தம் போடுங்க சார். சார், வாங்க சார். ஏன்டா இப்படி பண்ற? ஏன் இப்படி வெறிப்பிடிச்சு அலையற? ஒவ்வொரு தடவை இப்படி கோபப்பட்டு தான் பிரச்சனையை பெருசாக்கி வந்து நிக்கிறேன். அன்னைக்கு தாலியோட ஸ்னேகா வந்து மனையில உட்கார போது அவகிட்ட பக்குவமா பேசி பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். அவளுக்கும் கொலை செய்யற என்ன வந்திருக்காது. அண்ணன் இப்படி பேச்சு பூச்சி இல்லாம கிடக்க மாட்டேன். அண்ணன் இப்படி இருக்காருன்னு அதுக்கு காரணம் ஸ்னேகாவும் தவசி இல்லப்பா, நீயும் சோழ அண்ணன் தான். இனிமேலாவது நீங்க கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அக்கா, அவ அண்ணனை கொல்ல வந்தவன்க்கா. அவன் அதுக்கு வரல, அவன் பொண்ணை காப்பாத்திக்க வந்திருக்கான். என்ன சாட்சி மாத்தி சொல்லும்படியா கேட்க வந்திருக்கான். அது எப்படிமா செல்லப்பா? உன்னை கொல்ல வந்தவள நீயே காப்பாத்தணும்னு சொல்ல வந்தானா? இது எந்த விதத்துல நியாயமா? பாருமா, நீ இறக்கப்பட்டு அவளுக்கு சாதகமா எதுவும் சொல்லிடாதம்மா. ஆமா செல்லம்மா, மாப்பிள்ள இருக்கிற நிலைமையை பாத்தியா? இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. என்ன சொன்னா கேஸ் ஸ்ட்ராங் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லுமா. நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நடந்ததோ அத நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுவேன்.
கலைவாணி, கலைவாணி. என்னங்க இப்படி அறக்க பறக்க ஓடி வரீங்க? அப்படி தலை போற காரியமா என்ன? தலை போற காரியம் இல்ல, மானம் போற காரியம். உங்க சித்தப்பா என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களும் ஆடி போயிடுவீங்க. அந்த இமயமலைக்கு போல இங்கதான் எங்கேயோ ஒரு பொண்ணோட ரூம் நடத்திட்டு இருக்காரு. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வளரீங்க? நான் வளரல, நான் என் கண்ணால பார்த்துதான் வந்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பேச்சு? மச்சான் எங்க? மச்சான், 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 மச்சான். என்ன மாப்பிள்ள, என்ன இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? உங்க சித்தப்பா எங்கேயும் போல மச்சான், இங்கேயே தான் இருக்காரு. கையும் கழுவும் பிடிக்கல நினைச்சேன், அதுக்குள்ள நான் தப்பிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான், நிஜமா தான் சொல்றேன். அந்த அளவுக்கு வயசுக்கு மீறி ஆசை வந்துருச்சு. ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு மச்சான். அநேகமா அதை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான், சொல்றது நம்புங்க. அப்பா சர்வேஸ்வரா, எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுப்பா. மாமா, நீ எப்படியா இங்க? நான் இங்க தான் இருக்கேன். ஏப்பா, நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏண்டா, வயசுல பெரியவன், மாமன் கூட பார்க்காம என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறியடா. நைனா, உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, எல்லாம் கலிகாலம், அப்படிதான் பேசுவேன். எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா நான் பார்த்ததெல்லாம் போய் ஆயிடுமா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? எங்க போய் நான் சொல்லியா? கேட்டே இருக்க, துண்டை உதறி போட்டு போயிட்டே இருக்க. சித்தமெல்லாம் மயங்கும் சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் மயங்கும் சிவமயமே, இறைவா நமச்சிவாய நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. என்ன அதெல்லாம்? குங்குமம் விபூதி எடுத்து வச்சு பயோஸ்கோப் காட்டுறியா? தபார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கேஆர் மெடிக்கல் செஞ்சியா இல்லையா? ஆமா, இல்லைன்னு சொல்லியே. என்ன பார்த்து நீ பதுங்கினியா இல்லையா? நான் எதுக்குலாம் பதுங்க போறேன்? ஏற்கனவே அடிபட்ட காலு. நான் பாத யாத்திரை போனேன் இல்லையா, அப்ப கால் வீங்கி போய் ஒரே வலியா இருந்துப்பா. சரி, பஸ்ஸை விட்டு இறங்கணுமே, அப்படியே மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கலான்னு போனேன். நல்லா கதை விடுறையா மச்சான்? இதை நம்பாதீங்க மச்சான், சொல்றத டூப்பு நம்பாதீங்க. ஓ, நீ ஏதோ வாங்க போன, ஆனா உன் கூட ஒரு இள வயசு பொண்ணு, அது யாரு? ஏன்டா ஆண்டவன் உனக்கு இவ்வளவு கேவலமான புத்தி கொடுத்துருக்கா? நீ ஏதோ குடிக்கிறத விட்டுட்டேன்னு நினைச்ச, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அம்மா கலைவாணி, ஆரம்பத்திலிருந்தே கருப்பு என் மேல வெறுப்பாவே இருக்காமா. நான் உனக்கு என்னமா துரோகம் பண்ண, ஏன் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? சர்வேஸ்வரா, உன்னை தரிசனம் பண்ண கையோட இவங்கிட்ட செருப்படி வாங்கணுமா? என்ன கொடுமை இது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த சிவனை சிக்க வைக்கிறியா? மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அவர் வயசு என்ன, தகுதி என்ன? மரியாதையா பேசுங்க. மச்சான், இவர் ஆட்டோல பார்த்தேன். அப்போ ஒண்ணு பண்ணு, பார்த்தேன்னு சொல்றல்ல, அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. அந்த பொண்ணு யாரு எனக்கு தெரியும், நான் தான் முகத்தையே பார்க்கலையே. நல்ல காலம், கருப்பு அவளை பார்க்கல. பார்த்துருந்தா என் ஆட்டம் க்ளோஸ் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வளர்றத நிறுத்துங்க. என்னங்க நீங்க? அவரே பாவம் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்காரு, அவர் மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுறீங்களே. உங்களை சித்தப்பா, நீங்க வாங்க, வந்து சாப்பிட்டு படுங்க, கொஞ்சம் உடம்பு சரியாகும். வரமா? வாங்க, நான் சாப்பிடலாம். வரமா? வாங்க நீங்களும் வாங்க. சர்வேஸ்வரா, இந்த பாவிக்கு நல்ல புத்தி கொடு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கன். யோ மாமா, நான் இன்டர்நேஷனல் ஃப்ராடு, நீ லோக்கல் ஃப்ராடியா? நீ என்கிட்ட சிக்காம இருக்க மாட்டியா? சீக்கிரமா மாட்டி விடாம கருப்பு இருக்க மாட்டியா? யோ, அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை தவிர நான் மாத்தியும் சொல்ல மாட்டேன், மறைச்சும் சொல்ல மாட்டேன்.
அடுத்த இயரிங்கில் அந்த செல்லம்மா வந்து சொல்ல போகிற சாட்சியில் தான் உங்கள் பொண்ணோட எதிர்காலமே இருக்குது. செல்லம்மாவோட குழந்தை விஷயம் நம்ம கிட்ட தானே இருக்கு. நீ நல்லா இருக்கியான்னு கேட்க முடியாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேன். நல்லா இருந்திருப்பேன். அண்ணனோட சேர்த்து தங்கச்சியை சுட்டுட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருப்பேனே. விட்டுட்டு வந்துல நிக்கிறேன். உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏதாவது பண்ணீங்களாப்பா? மெதுவா. எங்க எது பேசணும் ஒரு கணக்கு இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருக்கவா இல்ல உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்க சொல்றீங்களா? இந்த பாரு, அவங்க 2 பேரும் அழியணும், அதை நீ பார்க்கணும். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ வெளியில வரணுமே, அதை முதல்ல புரிஞ்சுக்க. சரி, அதுக்கு தான் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? நான் செல்லம்மா போய் பார்த்தேன். எதுக்கு எதுக்கு செல்லம்மா போய் பாத்தீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு போனீங்க? போய் காலை விழுந்து கெஞ்ச போனீங்களா? என் பொண்ணை வெளியில விடுன்னு கெஞ்சறதுக்காக போனீங்களாப்பா? ஸ்னேகா, நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளு. அந்த செல்லம்மாவோட குழந்தை விஷயம் நம்மகிட்ட இருக்க, அது எப்படியா செல்லம்மாட்ட சொல்லி அவளை மிரட்டி பணிய வைக்கலான்னு தான் போனேன். ஆனா அவ கூட பிறந்த அந்த காட்டு பசங்க என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க. தப்பு பண்ணிட்டீங்கப்பா. நீங்க அங்க போயிருக்கவே கூடாது. எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்துல நீங்க அவகிட்ட போனீங்க? அப்பா, அப்படியே நீங்க போயிருந்தீங்கன்னா கூட நிச்சயமா அவ இதுக்கு ஒத்துக்க மாட்டா. இல்லம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லம்மாவோட குழந்தை விஷயம் நம்ம அது வேஸ்ட்பா. இல்ல, ஒரு தடவை முயற்சி. அது வேஸ்ட் தான். செல்லம்மா நம்ப மாட்டான்னு சொன்னனே. நீங்க போய் பார்க்க வேண்டியது வடமலையப்பா. ஏன்னா அவனுக்கு தான் சென்டிமெண்ட் அதிகம். அவன் குழந்தை அவனுக்கு வேணும்னா செல்லம்மா நமக்கு சாதகமா சாட்சி சொல்லணும்னு நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க போதும். என்ன காரணத்துக்காக நீங்க செல்லம்மாவை போய் பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அது தானா நடக்கும். புரியுது. ஓகே, நீ சொல்றது புரியுது. நான் போறேன். நான் போய் வடமலையை பார்க்கறேன். நீ எப்படியாவது கூடிய சீக்கிரம் வெளியில வரணும்மா. இவங்கிட்ட எப்படி பேச்சு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. வடமலை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சித்தப்பா? மானசரர் போயிருந்தல்ல, அங்க என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். என்ன பண்றேன்னு கேட்டான். நான் சும்மா இல்லாம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஹோட்டல் இருக்கு, நிர்வாகம் பண்ண ஆள் இல்லாம கஷ்டப்படுறேன், நீ வந்து பாத்துக்கிறியான்னு கேட்டான். அதுலயும் உன்ன மாதிரி நம்பிக்கையான ஆள் தான் ஒண்ணுன்னு ஒத்த கால நிக்கிறான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்னத்தம்மா சொல்றது, நான் சும்மா இருக்கிறது வாஸ்தவம் தானே. அதனால பேசாம அங்கேயே போயிடலான்னு பாக்குறேன். ஏன் சித்தப்பா, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள போறேங்கிறீங்க? சித்தப்பா, நாம தான் கூடிய சீக்கிரம் ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம்ல. நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே இன்டீரியர் டெக்கரேஷன் முடிச்சலாம்னு நினைச்சேன். இந்த பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருங்க. வடமலை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. அவருக்கு இங்க இருக்க இருப்பு கொள்ளல. நானும் சித்தப்பா வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருக்காரு. அடிக்கடி வீட்டுக்கு பின்னாடி போய் யார்கிட்டயோ போன்ல வேற ரகசியமா பேசிட்டே இருக்காரு. ஏமா, உனக்கு பரிகாசம் பண்ண நான் தானே கிடைச்சேன். வடமலை, இப்ப ஏதோ சொல்லலான்னு சொல்லி அதெல்லாம் நம்பாதப்பா. நான் சொன்னே, அந்த ஓல்டு ஃப்ரெண்டு அவன் தான் 4 நாளைக்கு ஒரு வாட்டி போனை போட்டு வரியா வரியான்னு உயிர் எடுத்துட்டு இருக்கான்ப்பா.
ஆமா சித்தப்பா. யார் அது எங்களுக்கு தெரியாத புது ஃப்ரெண்டு? வேற யாரு? பத்மினி தான். பத்மினியா? ஐயோ உளறிட்டேனா? பத்மினியா சொன்ன? நான் ஒரு பைத்தியக்காரன். அது அந்த ஃப்ரெண்டு பேரு பறந்தாம, அந்த பொண்ணு பேரு பத்மினி. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே என்ன மாமா மாமான்னு என் பேர்ல அன்பா இருக்குமா, அந்த இதுல ஏதோ உளறி நீங்க வேற ஆளாளுக்கு என்ன மிரட்டினீங்களா, நான் சுத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ப்பா. அது சரி, அதை விட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த ஸ்னேகா கடற்கரையான ஷூட் பண்ணிட்டாலாம். அவன் இன்னைக்கோ நாளைக்கோ ஆஸ்பத்திரியில் கிடக்குறானா. கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க. அது இவன் விஷயத்துல சரியா போச்சே. ஆண்டவன் இருக்கான்ப்பா. மடமல மடமல, உன்னை கொல்ல பார்த்த கடற்கரைக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்பா, ஆனா இப்ப என் பொண்ணு ஜெயில இருக்கு. அப்புறம் வேற எங்க இருப்பாங்க? அண்ணிய கொல்ல பார்த்தாங்கல்ல, நியாயமா உங்களையும் தூக்கி ஜெயில வச்சிருக்கணும். கலைவாணி, நீ சுமாரு. சட்டப்படி கடற்கரைக்கு தண்டனை கிடைக்கலனாலும் உங்க பொண்ணு மூலமா தண்டனை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்ப மறுபடியும் எதுக்கு இங்க வந்தீங்க? என் பொண்ணை காப்பாற்றணும். ஈஸ்வரா, வர வர வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. புழுக்கம் தாங்க முடியலப்பா. இந்த நேரம் பார்த்து நீ ஏன் உஷர வாங்குற? யோ, இது என்ன கோர்ட்டா இல்ல இவன் என்ன ஜட்ஜா? இங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? போய் ஒரிஜினல் கோர்ட்ல முறையிடு. நல்ல தீர்ப்பாவது கிடைக்கும். இங்க வராத, வா. சித்தப்பா சும்மா இருங்க. என்னதான் அடக்குவாடா? நான் என்ன பண்ணும்? சம்பவம் நடந்தப்ப பக்கத்துல இருந்த சாட்சி 2 பேரு. ஒன்னு முத்தழகி, இன்னொன்னு செல்லம்மா. முத்தழகி பத்தி உனக்கு தெரியும். அவ கொஞ்சம் புத்தி சரியில்லாதவ. அதனால அவ சாட்சி செல்லாது. செல்லம்மா தான் வலுவான ஒரே சாட்சி. வர்ற 4ஆம் தேதி கோர்ட்ல ஹியரிங். செல்லம்மா கோர்ட்ல சாட்சி சொல்ல போறா. இப்போதைக்கு அவன் அண்ணன் கடற்கரை மேல இருக்கிற பாசத்திலையும் என் பொண்ணு ஸ்னேகா மேல இருக்கிற கோபத்திலையும் ஸ்னேகா தான் கடற்கரையை சுட்டுட்டான்னு மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையே கோர்ட்ல சொல்லிட்டான்னா என் பொண்ணுக்கு தண்டனை உறுதியாயிடும். என் பொண்ணு ஸ்னேகா கடற்கரையை சுடலேங்கிற உண்மையை செல்லம்மா கோர்ட்ல சொல்லணும். நீ அவளை சொல்ல வைக்கணும். விவரமான ஆள் தான். பொய் சொல்லாதீங்க. உண்மையிலேயே உங்க பொண்ணு கடற்கரை மாமாவை சுடலன்னா அன்னி கோர்ட்ல சுடலன்னு தான் சொல்வாங்க. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அண்ணா, இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஏய், உன் அன்னிக்கு வக்காலத்து வாங்கினவன தூக்கம் வராது. அப்படி என்னடி பண்ணிட்ட உனக்கு? நீங்க பேசாம என்ன பேசாம இருக்கிறது? அண்ணா, இவர் ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்காரு. முதல்ல அவரை வெளியில போக சொல்லுங்க. கலைவாணி, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. இதை பாருங்க, இந்த விஷயத்துல நான் என்ன செய்ய முடியும்? கலைவாணி சொல்றதும் ஒரு வகையில சரிதான். செல்லம்மாவுக்கு பிடிவாதம் அதிகம். அவ கூட பிறந்தவங்க மேல பாசம் அதிகம். அதனால அவ பொய் சொல்ல மாட்டா. நீங்க அவகிட்டயே பேசி பார்க்கறதா நல்லது. இல்ல, நான் அவள்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணேன். மணியரசும் சோலையும் என்ன அவள்கிட்ட பேச விடாம நடிச்சு துரத்துட்டாங்க. எனக்கும் செல்லம்மாவுக்கும் இடையில இப்ப எந்த உறவும் இல்லை. சட்டப்படி நாங்க டைவர்ஸ் வாங்கலையே ஒழிய நாங்க பிரிஞ்சது தான். நான் எப்படி போய் செல்லம்மா கிட்ட பேசுறது? எதுக்காக பேசணும்? அப்படியே நான் பேசினாலும் அவ எப்படி கேப்பா? ஓ முத குழந்தை உனக்கு கிடைக்கும்னு நீ சொன்னேன்னா நீ சொல்றபடி அவ கேப்பா. என்ன பாக்குற விடமல? நான் சொல்றதெல்லாம் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் காணாம போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே உங்க முதல் குழந்தை, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். செல்லம்மா என் பொண்ணுக்கு எதிராக சாட்சி சொல்லாம நீ தடுக்கணும். நீ மட்டும் அப்படி செஞ்சிட்டேன்னா அடுத்த நிமிஷமே உன் குழந்தை எங்க இருக்குன்னு நான் அடையாளம் காட்டுவேன். என்ன மிரட்டுறியா? இல்ல வடமல, யாரையும் மிரட்டுற நிலைமையில நான் இல்லை. எனக்கு என் பொண்ணை காப்பாற்றணும். அவ மட்டும் வெளியில வந்துட்டா நானும் அவளும் உங்க யாரும் முகத்தில் முழிக்காம இந்த ஊரை விட்டே போயிடும். உன் குழந்தை நான் கடத்தல. யார் கடத்தினா ஏன் கடத்துறாங்கிற விஷயம்லாம் இப்போ முக்கியம் இல்லை. ஆனா அந்த குழந்தை எங்க இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஜெயில இருக்கிற என் பொண்ணு ஸ்னேகா மேல சத்தியமா சொல்றேன்.
என் பொண்ணு வெளியில் வர்றதுக்கு நீ உதவி பண்ணேன்னா உன் குழந்தை உன் கை கிடைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுவேன். என்ன நம்பு. யோ, பெரிய மனுஷன் பாக்குறேன். மரியாதை வெளியில போய். கலைவாணி. அண்ணே, போய் சொல்றாருண்ணே. இல்லம்மா, நான் போய் சொல்ல. இந்த தவசி மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், தெய்வத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான். எப்ப என் பொண்ணு மேல சத்தியம்னு சொல்லிட்டனோ அது பொய் இல்லம்மா, நிச்சயமா உண்மைதான். நீங்க என்ன நம்பலைன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி காமினின்னு ஒரு பொண்ணு இந்த குழந்தை விஷயமா செல்லம்மா வீட்டில் போய் சண்டை போட்டிருக்கா. அதனுடைய பின் விளைவு தான் செல்லம்மா இங்கிருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா. உண்மையிலே இப்ப அந்த குழந்தை காமினிட்டு தான் இருக்கு. அந்த காமினி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். செல்லம்மா கோர்ட்ல என் பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொன்னா அடுத்த நிமிஷமே காமினியையும் குழந்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். யோ, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு. கடற்கரையான் பெட்டுக்கு பக்கத்துல ஒரு பெட்டு காலியா இருக்கு, மாவனே உன்னை அங்க படுக்க வச்சிருவேன். இந்த பாருங்க, என்ன முழுசா நம்பலாம் எல்லாரும். நீங்க நம்பித்தான் ஆகணும். படமல, நீ தான் இப்ப பதில் சொல்லணும். என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் குழந்தையோட வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு. ஆமா, என் பொண்ணு ஸ்னேகாவுக்கு சாதகமா செல்லம்மா கோர்ட்ல சாட்சி சொல்லணும். நீ சொல்ல வைக்கணும். நான் வரேன். அண்ணா, இப்பவும் சொல்றேன், அந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதண்ணா. என்னண்ண? ஏன்பா, என்ன பண்ண போற? அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க, நாங்க ஒரு 1 ஹவர்ல வந்துடுவேன். அண்ணி, இங்க எதுக்கு வந்த? எங்க எங்க? உங்களை பார்க்கலான்னு வந்தோன்னே. வந்தோன்னா யார் வந்திருக்க? நீங்க வாங்க அண்ணி, சொல்றேன். என்னால வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. கொஞ்சம் வாங்க அண்ணி. என்ன விஷயம்னு சொல்லு ப்ளீஸ். வாங்க வாங்க. நான் சொல்றதுக்கு என்ன விடு. வாங்க. என்ன இது? சொல்றேன் வாங்க. விடு கலைவாணி. அண்ணி, கைய விடு. அண்ணி, என்ன விஷயம் கலைவாணி? ஆபீஸ்க்கோ வீட்டுக்கோ வந்திருக்கலாம் இல்ல? வீட்டில் வச்சு பொறுமையா பேசுற விஷயம் இல்ல, பதட்டத்துல பதறி அடிச்சு ஓடி வந்தோம். இது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன விஷயம்? அண்ணி, உங்க 2வது குழந்தை கிடைச்சிருச்சு. ஆமா அண்ணி, ஸ்னேகாவோட அப்பா தவசி சொன்னாரு. அவரே வீட்டுக்கு வந்து சொன்னாரு. குழந்தை எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியுமா. ஆனா ஆனா கடற்கரை மாமாவை ஸ்னேகா சுட்டத நீங்க பார்க்கலன்னு சாட்சி சொன்னா நம்ம குழந்தைய நம்ம கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்றாரு. அண்ணி, உங்க கையில தான் அண்ணி இருக்கு. எப்படியாவது நம்ம குழந்தைய கொண்டு வந்துடலாம். நான் சாட்சி சொல்லணும். என் அண்ணனை ஸ்னேகா சுடவே இல்லைன்னு பொய் சாட்சி சொல்லணும். அப்படி சொன்ன உடனே குழந்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? அந்த ஆள் சொல்றது உண்மை அண்ணி. இதுக்கு பேரு உண்மை இல்ல, பிளாக்மெயில். அதுவும் இமோஷனல் பிளாக்மெயில். எங்க யார்கிட்ட எது சொன்னா காரியம் நடக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி வார்த்தைங்க நம்பித்தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். கலைவாணி, இவ்வளவு நாள் குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு குழந்தை உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சு நாம வந்திருக்கோம். என் குழந்தை பாரதிய நான் வளர்க்க முடியாதுன்னு என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு. ஆனா எனக்கு, நான் தான் தனியா அனாதையா நிக்கிறேன். எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு என் குழந்தை வேணும். உங்க அண்ணியம் சாரி மேடத்தை ஒழுங்கா சாட்சி சொல்ல சொல்லு. கலைவாணி இத்தனை நாள் மூர்க்கத்தனமா இருந்தாரு, இப்ப முட்டாள்தனமா பேசுறாரு. தவசி பேச்ச யாராவது நம்புவாங்களா? நான் நம்ப மாட்டேன். ஏண்டாப்பா, வேற யார் சொன்னா நம்புவாங்களா? நான் கிளம்பும் போதே சொன்னேன், பாசெல்லாம் உனக்கு தான், அவளோட கிடையாதுன்னு சொன்னேன். கேட்டியா? அந்த குழந்தை இருந்தா என்ன, செத்தா என்ன? 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கே அக்கறை இல்லைன்னா உனக்கு என்னடா போச்சு? ஆமா, எனக்கு அக்கறை இல்ல. எனக்கு தெரியும் என் குழந்தை உயிரோட இருக்குன்னு. அதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மையை சொல்றவங்க பொய்யான ஆளுகளா இருக்காங்க. அதை நம்பிட்டு நீங்களும் வந்திருக்கீங்க. கலைவாணி, குழந்தை உயிரோட இருக்குன்னு அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் நான் முழுமையா நம்பினேன். போலீஸ் கமிஷனர் வரைக்கும் போயிருக்கேன். அவங்களும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை நான் கைவிடல, கைவிடவும் மாட்டேன். அந்த தவசி உண்மையானவனா இருந்தா குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் தாய் என்கிட்ட தானே வந்து சொல்லணும். ஏன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்கிட்ட கெஞ்சினானே, அப்ப கூட சொல்லிருக்கலாம்ல. அவன் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். கல் மனசை கரைக்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். பாசத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க சொல்லணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் என்கிட்ட வந்தான். நாங்க இங்க ஓடி வந்தோம். எனக்கு குழந்தை முக்கியம். குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்றவங்க யாருங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நாம சொன்னதையே நம்பாதவங்க அவன் இங்க வந்து சொல்லிருந்தா நம்பிருப்பாங்களா? கலைவாணி, அவனுக்கு அவன் மக வாழ்க்கை தான் முக்கியம். நமக்கு நம்ம குழந்தை வாழ்க்கை முக்கியமா இல்லையான்னு முடிவு எடுக்க வேண்டிய கட்டம் இது. எதத்தின் நப்பித்தன் தெரியும்னா அந்த தவசி இருக்கான். நம்ம பலவீனத்தை அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு காரியம் சாதிக்கணும்னு பாக்குறான். அவன் பேச்ச அவன் மகளே நம்ப மாட்டா. நீங்க நம்பிட்டு ஓடி வந்திருக்கீங்க. இல்ல அண்ணி, நமக்கு நம்ம குழந்தை தாண்டி முக்கியம். நீங்க அப்படி கோர்ட்ல சொல்றதுனால யாருக்கும் நஷ்டம் கிடையாது. ஆனா நமக்கு நம்ம குழந்தை கிடைக்கும். ப்ளீஸ் அண்ணி, பிடிவாதத்தினால நம்ம குழந்தைய நம்ம இழந்துட வேண்டாம். என்னடி பிடிவாதம்? முட்டாள்தனமா பேசாத. கடத்த நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு பணம் கேட்பான், கேட்டுப்பான். ஆனா இந்த தவசி சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க யாராவது குழந்தைய பாத்திருக்கீங்களா? தவசி அந்த குழந்தை எங்க யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுவானா? குழந்தை காமினி கிட்ட இருக்கா. காமினி கிட்டயா? ஆமா, அவளுக்கு தேவை பணம். பிளாக்மெயில் பண்றாளாம். தவசிக்கு தேவை அவன் பொண்ணோட வாழ்க்கை. அதான் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. சரி கலைவாணி, என் குழந்தைக்காக எல்லாரும் துடிச்சு போய் வந்திருக்கீங்களே. எனக்கு உங்களை விட துடிப்பு அதிகமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து பாரதிய கூட்டிட்டு வந்தனால நான் ஒன்னும் நிம்மதியா இல்ல. இன்னொரு குழந்தைய பறி கொடுத்ததுனால இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நிம்மதியா இல்ல. அந்த காமெடிக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். எவ்வளவு வேணாலும் தரேன். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் குழந்தைய மீட்க எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். அவ கால கூட விழுந்து என் குழந்தைய நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அந்த தவசி சொல்றானே, அது என்னால நம்ப முடியாது. சரி சரி, நான் போய் சாட்சி சொல்றேன். ஆனா என் குழந்தையோட போட்டோவை அவன் காட்டுவானா? அப்படி காட்டினா பெத்த எனக்கோ இல்ல உங்களுக்கோ யாருக்காவது அடையாளம் தெரியுமா? என் புருஷனுக்கு தெரியும் அண்ணி. எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைய அடையாளம் காட்டுவேன்னு அவர் தான் சொல்றாரு. அவரால முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப அத பண்ணுவோம். போட்டோவை கொண்டு வர சொல்லு. உன் புருஷன் அதை பார்த்து அக்கா இதுதான் உன் குழந்தைன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். அதுக்குள்ள இறக்க இல்லாதவ, குழந்தை மேல பாசம் இல்லாதவன்
என்னென்னமோ பேசுறீங்க, அதை என்னால தாய்க்க முடியல. போட்டோவோட வா. இல்ல, போட்டோவோட வரேன். என் குழந்தை போட்டோவோட வரேன். அப்படி வந்து அது நம்ம குழந்தைன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா உன் அண்ணி தவசுக்கு சாதகமா சாட்சி சொல்லணும். சொல்லுவாங்களா? கேட்டு சொல்லு. அத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இது சரிப்பட்டு வராது. ஏன் கலைவாணி? இது நியாயமா? தவசிதான் பொண்ணை காப்பாத்தினா குழந்தைய காட்டுறேன்னு சொல்றான். அப்ப குழந்தையும் வாங்கிக்கிட்டு அவனை ஏமாத்துறது தப்பு இல்லையா? ஆஹா, ஏன்பா இது ஒன்றும் சரிப்பட்டு வராது. இவன் நம்மளை ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்ட விட்டுருவா, ஜாகிரதை. எனக்கு என் குழந்தை வேணும். அதுக்காக தவசி சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். கலைவாணி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் கேட்டது ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொல்ல, அந்த செல்லம்மாக்கு தாய் பாசத்தை விட அந்த ஸ்னேகாவை பழி வாங்கறதுதான் முக்கியமா போச்சு. அவ சரிப்பட்டு வரமாட்டடா. வா. கலைவாணி, வீடு பூட்டிருக்கு, எங்க போயிட்டீங்க? குழந்தை விஷயமா செல்லமாக வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க, என்னாச்சு? டேய், உன்கிட்ட சொல்றதுக்குள்ள அங்க ஒன்றும் பெருசா நடந்துடல. உன் வேலையை பாரு. நீ என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? போய் வீட்டு தரப்போ. என்னாச்சு சொல்லுங்க. நடந்தது வா. என்ன வா, நடந்ததானே தெரியும். உள்ள வா. கலைவாணி, என்ன? நான் கேட்டுக்கிட்டு இருக்க, யாருமே பதிலே சொல்லலாம். என்னடி அர்த்தம்? அது டேய், இப்ப உனக்கு என்னடா தெரியணும்? செல்லம்மா கேட்டாலே ஒரு கேள்வி, அது அவளால தானே கேட்க முடியும். நியாயத்தை தானே கேட்டாங்க. எவனா ஒருத்த வருவான், குழந்தை என்கிட்ட இருக்குன்னு சொல்வான், அதை நம்பணுமான்னு கேட்டாங்க. உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? குழந்தையோட போட்டோ இருக்கான்னு கேட்டாங்க, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? இல்ல. நியாயத்தை கேட்டா உடனே அவங்க மேல உங்களுக்கு கோவம் வந்துருமே. என்ன பேசுற நீ? என்னாலையும் செல்லம்மா மாதிரி தவசுகிட்ட பேச முடியும். ஆனா நம்ம குழந்தை அவன் கையில இருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யார் பதில் சொல்றது? அது ஏன் வாரிசு? அந்த குழந்தைக்கு எதுவுமே நடக்கூடாது. அதனாலதான் வாயை மூடிட்டு இருந்தேன். இல்லன்னா பிச்சு விடுவேன், பிச்சு எல்லாரையும். ஆமா. என்னது? குழந்தை தவசிக்கிட்ட இருக்கா? இல்லங்க, யாரோ காமினி கிட்ட இருக்கான். காமினி கிட்டியா? செல்லம்மா பாத்தீங்களா? பேசுறீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்காங்க? என் பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்றேன்னு சொன்னாங்களா? இத பாருங்க, நான் என் குழந்தைய முதல்ல பார்க்கணும். படமல, நீங்க என்ன பேசுறீங்க? அந்த காமினி எங்க இருக்கு, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிட்டு அந்த குழந்தைய நான் ஏன் கஸ்டடி கொண்டு வந்துருக்க மாட்டேனா? அந்த குழந்தைய கொண்டு போய் செல்லமாட்ட கொடுத்துட்டு, அம்மா என் பொண்ணு எப்படியா வெளியில கொண்டு வாமான்னு அவ காலில் விழுந்திருக்க மாட்டேன். இந்த பாருங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ எனக்கு போன் பண்ணா. நான் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தேன், அவ எனக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கா. இந்த பாருங்க, காமினிக்கு முக்கியம் பணம், எனக்கு முக்கியம் என் மக சினேகா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் குழந்தை வந்தாகணும். புரிஞ்சு போச்சு வடமல? அப்ப செல்லம்மா இதுக்கு ஒத்துக்கல இல்லையா? அதெல்லாம் உங்க பிரச்சனை. எனக்கு என் குழந்தை வந்தாகணும். அப்படித்தான் செல்லம்மா ஒத்துக்கல, எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பாரு, இனிமே நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு, அந்த பொண்ணு காமினி ஆச்சு. என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அந்த செல்லம்மா மட்டும் என் வழிக்கு வரல, அந்த குழந்தைய நீங்க பணமா தான் பாப்பீங்க.
மச்சான் மச்சான் என்ன மச்சான் ஆச்சு? அந்த தவசி பையன் என் குழந்தைய பணமாதான் பாப்பேன்னு சொல்றான். இருங்க, அவனை என்ன பண்ற பாருங்க. மச்சான் பிடிங்க மச்சான், பிடிங்க மச்சான். சும்மா மச்சான் மச்சான் தயவுசெய்து நான் சொல்றத கேளுங்க. அவசரப்படாதீங்க, காரியம் கெட்டு போயிடும். குழந்தைய பத்தி அவங்க சொல்றது உண்மையா போய் தெரிஞ்சுக்கணும். அந்த தவசிக்கிற நான் சொன்ன பையன் அவளை விடுங்க. அந்த காமெடி தானே, அவளை எனக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. அந்த காமெடியை கையை கழுவ பிடிச்சி நான் நம்ம குழந்தைய தூக்கிட்டு வரேன். மாப்பிள்ள நான் ஊருக்கு போயிட்டு வந்த 4 நாளுக்குள்ள இவ்ளோ கூத்து நடந்து போச்சா? சரி, அந்த ஸ்னேகா கதை என்ன? கிரகப்பிரவேசத்தன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறேன் வான்னு அந்த ஸ்னேகா கிட்ட சொல்லிருக்காரு கடற்கரை மாமா. அத நம்பி அவளும் கல்யாண பொண்ணு மாதிரி சீவி சிங்காரிச்சிட்டு வந்து நின்னா. அப்புறம் எங்க வீட்டுல தான் இருக்காங்களே ஒரு நாட்டாம, வேற யாரு? அந்த செல்லமாவதான் சொன்னேன். அவங்க பஞ்சாயத்து பேச போனாங்க. அப்படியே அவங்க மசியல. என்ன கட்டின பிரகஸ்பதியும் அவர் அண்ணனும் சேர்ந்து அவளை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. அட பாவமே, இப்படி எல்லாமா செய்வாங்க? கதை கேக்குற உங்களுக்கே கோவம் வருதுல்ல? உதவாங்கவ சும்மா இருப்பாளா? எடுத்தா துப்பாக்கிய சும்மா அப்படியே டுமு 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 டுமுன்னு சுட்டா. இப்ப அந்த ஆளு ஐசியூல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. ஸ்னேகா கம்பி எண்ணிட்டு இருக்கா. தேவதாமா, தேவதா இவ்வளவு தூரம் நடந்து போச்சா? அப்புறம் அப்புறம் என்ன, கடற்கரை மாமா கோமால இருக்காரு. கவிதா, கவிதா. தோ வரேன் வரேன். ஏன் கவிதா, உன் புருஷனுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குமோ தெரியலையே, பேச கூட விட மாட்டேங்கிறான். ஹாஸ்பிட்டல் போகணும், சாப்பாடு ரெடி பண்ண சொன்னேன். ரெடி பண்ணிட்டியா இல்லையா? சீக்கிரம் வா. ஆமாமா, ஊரே அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. நான் என்ன ஹோட்டலமா வச்சு நடத்துறேன்? அத்தனை பேருக்கு நீ ஒருத்தியா சாப்பாடாக்கி போடுற. ரொம்ப பாவண்டியம்மா நீ. உங்களுக்கு தெரியுது, இந்த மனுஷனுக்கு எங்க புரியுது? ஏன் கவிதா, நீயும் உன் புருஷனும் ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே, அந்த ஸ்னேகா தப்பிச்சு வந்து உன்னையும் உன் புருஷனையும் சுட்டுற போறா. ஜாக்கிரதையா இரு. ஏதோ உனக்கு நல்லது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். பட்டா வரேன். கவிதா, கவிதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா, டைம் ஆகுதுல்ல. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணுமா? ஏன் கேக்குற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஸ்னேகா சினிமால வர மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு வந்து துப்பாக்கி எடுத்து உங்களை சுட மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? நீங்களும் தானே அவளை அடிச்சீங்க. யாரு? அந்த விசாகம் சொன்னாங்களா? ஏன் எனக்கு தோணாதா? எனக்கும் பிரெயின் இருக்குல்ல. இருக்குடி, ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இப்ப ரோட்ல பைக்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஆமாமா, உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல வேணும்னே எங்கேயாவது கூட்டிட்டு போய் இடிச்சாலும் அடிப்பீங்க. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு. நீங்க டாக்டர் கூட்டிட்டு வாங்க, நான் சீஃப் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சரி. மாப்ள, ஐயா கடற்கரை.
பாப்பா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.